லாபியிங் அப்படிலாம் இதில் கிடையாது. அதில் அழகாக நீங்கள் திறமை இருந்தால் அற்புதமாக அது வாங்கிக்கலாம். ஏன்னா ஆன்லைன் 7 நாடு வெளிநாட்டிலேருந்து நம்ம தமிழர்கள், வெளிநாட்டில் தமிழர்கள் போன அப்புறம் தான் நமக்கு வெளிநாட்டு மார்க்கெட்டே கிடச்சிது. அவங்களுடைய ஆதரவோடு இது நடக்குது. ஆன்லைனில் ஓட் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்க. அது நிச்சயமாக இந்த வெற்றி ஒரு நியாயமான வெற்றி. வெற்றி என்பது எப்போதுமே நியாயமாக கிடைக்கணும். மற்றபடி ரெக்கமெண்டேஷன்லையோ அப்படியே புஷிங்கில் சரி பரிதாபப்பட்டாலும் வெற்றி அடையக்கூடாது. அந்த வெற்றி வெற்றியாகவே இருக்காது. வெற்றி கரெக்டாக கிடைக்கிறது இந்த எடிசன் அவார்டில் தான். அதனால் அதை வாங்குவதிலும் அதை தருவதிலும் ரொம்ப பெருமை அடைகிறோம். அதற்கு ஸ்பெஷல் தேங்க் செல்வகுமார் அவர் தான் சொல்லணும். அவருடைய பையன்தான் வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப அப்படியே ஃபாரினில் படிச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அனிமே ஃபாரினில் படித்தவராக தான் இருப்பார் இல்லையா? சென்னையில் எஸ்பிஓவில் படிச்சு இப்படி இங்கிலீஷ் பேச ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப அற்புதமாக இருந்து. அதுக்கப்புறம் அந்த பாடல் எடிசன் அவார்டு ஒரு பாடல் ரொம்ப அற்புதமாக போட்டிருந்தாங்க. அது நிச்சயமாக தேவை. ஒரு ஆல்பம், ஒரு ப்ரொமோஷனுக்கு அற்புதமாக இருக்குது சாங்ஸு. அந்த எடிட் பண்ணவங்களும், ஃபோட்டோகிராஃப் பண்ணவங்களும், பாடினவங்களும், இசையமைச்சவங்களுக்கும், அந்த வரிகளை எழுதுகிறவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சினிமாவுக்கு ப்ரொடியூசரை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் சினிமாவை கண்டுபிடிச்சது நீ ஏன் கண்டுபிடிக்கணும்? அதனால் சினிமாவை கண்டுபிடிச்சது எடிசன் தான் கண்டுபிடிச்சதே ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு தான். அதனால் அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. மிஸ்டர் ராதாரவி பேசும்போது சொன்னார், எடிசனை செல்வகுமாரை தவிர யாருமே ஞாபகம் வச்சுக்கலன்ட்டு. என்னுடைய புதிய பாதையில் வழக்கமாக நன்றின்னு போடுறது டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபினான்ஷியர், படம் பார்க்க வரவங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றின்னு போடுவாங்க. ஆனால் நான் நன்றின்னு போட்டது முதல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் 13/4/89 வரை எனக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றின்னு சொல்லிட்டு தான் நான் படத்தை ஆரம்பித்தேன். அதனால் தாமஸ் ஆல்வா எடிசன் நான் ஞாபகம் வச்சிடல, அவரே என்ன ஞாபகம் வச்சுருக்காரு. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிற ஒரு சந்தோஷம். அப்புறம் ஒரு அம்மா பையனை எழுப்பியிருக்காங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகணும்பா, டைம் ஆச்சு, சீக்கிரமாக ஏந்திரி. இல்லைம்மா வேண்டாம்மா, ஸ்கூலுக்குலாம் வேண்டாம்மா அப்படின்ட்டுருக்கான். இல்லைடா, நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது 2 ரீசன் சொல்லு அப்படின்னோடனே, 2 ரீசனில் ஒன்று எந்த பசங்களுக்கு என்ன பிடிக்கல, ஒன்று. 2வது ரீசன் எந்த வாத்தியாருக்குமே என்ன பிடிக்கல, அப்புறம் நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். சரி, நான் போகணுங்கிறதுக்கு நீ 2 ரீசன் சொல்லு அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, முதல்ல ரீசன் உனக்கு 52 வயசு ஆச்சு, அந்த ஸ்கூலுக்கு நீ தான் பிரின்சிபல், அது 2வது ரீசன். அதனால் நீ சீக்கிரம் போயே தீரணும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு, நம்ம தானே பிரின்சிபல், அதனால் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வருவேன். நான் எவ்வளோ தாமதமாக வந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தான் முன்னாடி வர மாதிரி இருக்குது. ஆமாம், நமக்கு எதுவுமே அந்த டைமில் கிடைக்கிறதில்ல, கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்குது. எனக்கு எல்லா அவார்டும் சேர்த்து வச்சுட்டு இந்த வருஷத்துலேருந்து தொடர்ந்து நான் நிறைய அவார்டு வாங்குவேன். அதுக்கு இந்த எடிசன் அவார்டு ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதுக்கு அடித்தளமாக அஸ்திவாரமாக இருக்கிற செல்வகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் இந்த எடிசன் அவார்டு ஆல்ரெடி நான் ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த எடிசன் அவார்டு இந்த வருஷமும் என்னோடய படத்துலலாம் நாமினேட் ஆகி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த ஓப்பனிங் அந்த ப்ரொமோ சாங் நானும் இந்த எடிசன் அவார்டு தவறாமல் வருவேன் வருஷம். இந்த ப்ரொமோ சாங் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரிகளும் எல்லாமே நிறைய பேருக்கு அந்த ஆஃபர் கிடைக்கிறதுனால எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது கேட்குறதுக்கும். ஆன்லைன் ஓட்டிங் போடுறவங்க எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வருஷமும் ஓட்டிங் போட்டு எனக்கு அவார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.